இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள்ள சாருக்கு எங்க ரம்யாவை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் உள்ளூர்லேயே பேங்க்ல மேனேஜரா வேலை பார்க்குறேன். சொந்த வீடு, அப்பா அம்மா, நான் அக்கா பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. ரம்யாவுக்கு சமைக்க தெரியுமா? இனிமேதான் கத்துக்கணும். பரவாயில்லம்மா, மெல்ல கத்துக்கலாம். என் பொண்டாட்டி வேற யாரையும் கிச்சனுக்குள்ள விட மாட்டா. அவ சமைச்சு கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி. அந்த வகையில நீ தப்பிச்சிட்ட. என்னாச்சு? ஏன் திடீர்னு ஃபீவர் வந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல. நான் பிறந்ததுல இருந்தே சிவா மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா இவங்க எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல எனக்கும் அத பத்தி ஒண்ணுமே தெரியல. போக போக நானும் அவர்தான் எனக்கு ஹஸ்பண்ட்னு நினைச்சு மனசுல ஆசையை வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு மலேசியால ஜனனிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரா. என்னால அத தாங்கிக்க முடியல. கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. என்னதான் இருந்தாலும் சின்ன வயசு காதல் இல்லையா, அத மறக்க முடியல. நெஞ்சில ஆசைய வளர்த்துக்காதுன்னு சொன்னா போக போக சரியா போயிடும்னு சொல்லிட்டாங்க. அதான் ஆசைப்பட்டவனோட பேரை பச்சை குத்திக்கிட்டா. அதனாலதான் என் நெஞ்சில சிவான்னு பச்சை குத்திக்கிட்ட. அதனாலதான் ஜுரம் வந்துடுச்சு. நீங்க வேணா பாக்குறீங்களா? ரம்யா போன்னு சொல்றல. நான் ஒண்ணு பொய் சொல்லல, நிஜமாதான் சொல்றேன். என் நெஞ்சில சிவா மாமாவோட பேரை பச்சை குத்தி வச்சிருக்கேன். இவங்க எல்லாரும் நம்புற மாதிரி இருந்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அந்த பேரு ஏன் நெஞ்சில தான் இருக்கும். நீங்க அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் பண்ண கூடாது. உங்களுக்கு அது ஓகேவா?